நீங்க பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இடவசதி இல்லாம தான் வாழ்றாங்க. அதெல்லாம் இவரும் மறக்க முடியாது. ஆனால் தமிழர்களுடைய நிலைப்பாடுன்னு ஒன்று இருக்கு தானே. தமிழர்கள் இன்றைக்கு 34% இருக்கிற தமிழர்கள் முஸ்லிம் சகோதரர்கள் தங்களுடைய காணிகளை பாதுகாத்து தருவார்கள் நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கா? ஏன் அப்படின்னா நாங்கள் சிங்களவர்களையும் சிங்களவர்களும் காணிகளை பாதுகாத்து தருவார்கள் நம்பிக்கை இருக்கா? அப்ப இது ஒரு கேள்விக்குறி. ஏனென்றால் யாழ் மாவட்டத்திலே வட மாகாணத்தில் என்ன காரணத்துக்காக அவங்க காணி போலீஸ் அதிகாரம் வேணும் என்று கேட்கிறாங்களோ அதே காரணத்தை நீங்க கிழக்கு மாகாணத்தில் முன்வைச்சிங்க என்று சொன்னால் அந்த காணி போலீஸ் அதிகாரத்தினூடாக கிழக்கு மாகாண தமிழர்களுக்கு எந்த விதமான ஒரு சாதகம் கிடைக்க போறதில்லை. இது யதார்த்தம். இதுக்குள்ள தமிழ் முஸ்லிம் மக்களுடைய ஏன் கிழக்கு மாநிலத்தில் வாழ்ற அனைவருக்கும் காணி பிரச்சனை இருக்கு. யதார்த்தத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஏறாவூர் நகரம் 3 சதுர கிலோமீட்டர், காத்தாங்குடி நகரம் 6 சதுர கிலோமீட்டர். சரியா? அப்ப இது யதார்த்தம். ஆனால் இந்த காணியை அரசியல் மயமாக படைக்குள்ள தமிழர் மத்தியில் இருக்கிற அச்சத்தை எவரும் மறுக்க கூடாது. ஏன் நான் இன்றைக்கு ஒரு அரசியல்வாதியாக வெளிப்படையாக கூறுறேன். ஆனால் இது ஒவ்வொரு தமிழ் வீட்டிலையும் கிழக்கு மாநிலத்தில் வாழ்ற தமிழர்களுக்கு இருக்கிற ஒரு அச்சம். எங்கட காணி இது நான் வெளிப்படையாக கூறுறேன். அவ்வளவு அது ஒண்ணுதான். அப்ப இந்த நிலைமையில அரசியல் தீர்வுன்றது எப்படி கொண்டு வரப்பட போகுது? வடகிழக்கு இணைப்பு எடுத்துக்கொண்டால் வடகிழக்கு இணைப்பு சாத்தியமா? வடகிழக்கு இணைப்புல ஏன் முஸ்லீம்களையும் அதுக்கு ஆதரிக்கணும்? அவங்களுக்கு என்ன என்ன ஆதாயம் வரப்போகுது? இன்றைக்கு தமிழ் தேசியம் முஸ்லிம்கள் வட மாகாணத்திலிருந்து விரட்டி அடிக்கப்படக்குள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ன செய்தது? ஒரு அறிக்கை விட்டுதான் அதுக்கு எதிராக. அப்ப இன்றைக்கு முஸ்லிம்களும் சேர்ந்து நாங்க வடகிழக்கு இணைய ஏற்றுக்கொள்ளுங்க கூற முடியுமா? முஸ்லிம்களை ஏற்றுக்கொள்வார்களா? ஆனா அதே நேரத்தில் கிழக்கு மாகாணத்தில் வாழ்ற தமிழர்கள் இந்த 13ஆம் திருத்த சட்டத்திற்கான ஒரு பகடக்காய்களாக இருக்க முடியாது. ஏன்னா கிழக்கு மாகாண தமிழர்கள் ஆயுதம் ஏந்தியதுக்கு காரணம் இருக்கு. அப்ப இந்த ஆயுதம் ஏந்தி எந்த கட்சிகளோ எந்த இயக்கங்களை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், ஆனா அவங்க ஆயுதம் ஏந்தியதுக்கு காரணம் இருக்கு. இந்த நிலைமையில அரசியல் தீர்வுன்றது எப்படி வர முடியும்? இது 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 இந்த அரசாங்கமாக இருக்கட்டும், தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கட்டும், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாக இருக்கட்டும், இவரும் இதை மறுக்கவும் முடியாது. இதை ஒதுக்கி விட்டு ஒரு அரசியல் தீர்வுக்கு வரையும் முடியாது. இந்த யதார்த்தத்தை அனைவரும் உணர்ந்து கொள்ளும். எதிர்காலத்தில் பல பிரச்சனைகள் இருக்கு. எல்லாருக்குமே, எல்லா சமூகத்தினருக்கும். இன்றைக்கு பொருளாதார ரீதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிழக்கு மாகாணத்தில் சிங்களவர்கள் 52-53 விதமான நிலப்பகுதிகளை கொண்டிருந்தாலும் நீங்கள் அவங்களோட பொருளாதாரத்தை பார்த்தீங்கன்னா தமிழர்களையும் முஸ்லீம்களையும் விட அது ஒரு மங்கிய நிலையில் தான் காணப்படுது. நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கல. தமிழர்களை பொறுத்த மட்டுக்கும் தமிழர்களோட எதிர்காலமே கேள்விக்குறியாக இருக்குது. என்னென்னு சொன்னால் இன்றைக்கு இருக்கிற ஒரு இளைஞர் அல்லது யுவதி அவருடைய கனவு வெளிநாட்டுக்கு போக வேண்டும், மேற்கத்திய நாடுகளுக்கு சென்று வாழ வேண்டும் என்ற எண்ணமாக இருக்குது. அதுக்கான காரணம் இங்கே உள்ள தொழில் வசதிகள் மந்தமாக காணப்படுகிறது. இப்படியான நிலைமையில் தமிழர்களுடைய குடிப்பரம்பல் மங்கி கொண்டுதான் போகுது. வரலாற்றை பார்த்தோம் என்று சொன்னால் அப்படி 15% குறைந்திருக்கிற தமிழர்களுடைய குடிப்பரம்பல் இன்னும் குறைவதற்கான நிலைமை தான் காணப்படுகிறது. நாங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு கப்பலில் போன ஆக்கிற தொகையை பார்த்தாலும் சரி, அல்லது இன்றைக்கும் கூட ஒவ்வொரு நாளும் வெளிநாடுகளுக்கு நோக்கி போய் கொண்டிருக்கிற விதாசாரத்தை பார்த்தாலும் சரி, இது தமிழர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. இதில் எதிர்காலத்தை பற்றி முஸ்லீம்களுக்கு பிரச்சனை இருக்கு, இல்லாமல் இல்லை. முஸ்லீம்களுடைய பிரச்சனை அடிப்படையாக கூறப்படும் என்று சொன்னால் கிழக்கு மாகாணத்தை அடிப்படையாக வச்சு சொன்னால் காணி நிலம், அவங்க வாழ்கிற பிரதேசங்கள் எல்லாம். நீங்கள் உதாரணமாக காத்தான்குடிக்குள்ளால நீங்கள் வாகனத்தில் ஓடி போய் பாருங்க. அங்கே இருக்கிற கழிவுகளை கூட கொண்டு போய் சரியான முறையில் வெளியில் கொண்டு வர இடம் வசதி குறைவாக தான் காணப்படுகிறது. ஆனால் இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் எப்படி தீர்வு காண முடியும்? இதுக்கு இங்குள்ள அரசியல்வாதிகள் எல்லாம் இதுக்கான தீர்வு முன்வைக்கிற தயாராக இருக்கிறாங்களா? ஒரு விடயம் இருக்கிறது. தமிழர்கள் தாங்கள் பாரம்பரியமாக வாழ்ந்து வந்த பிரதேசங்கள்ல இருந்து
தமிழர்கள் அந்த காணிகளை பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்க முடியாது. ஏனென்றால் கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற நிலப்பகுதியில் 34% தான் தமிழர்களுடைய பெரும்பான்மைக்குள்ள காணப்படுகிறது. அப்ப அந்த யதார்த்தம் தெரியும். அந்த யதார்த்தம் அனைத்து சமூகத்தினரும் அறிந்து கொள்ளணும். 30 வருடங்களுக்கு பிறகு தமிழர்கள் இன்றைக்கு ஒரு திசை தெரியாத நிலைமையில் இருக்கிறாங்க கிழக்கு மாகாணத்தில். இந்த நிலையில அரசியல் இருக்கிறவர்கள் எல்லாரும் கவனமாக போகணும். இங்குள்ள இந்த நிலப்பிரச்சனையை பற்றி பேசக்குள்ள அதை பற்றி ஆராய்கிற காலம் முக்கியமாக பார்த்து கொண்டீங்க என்று சொன்னால் எங்களுக்கு இருக்கிற அந்த எல்லைகளை தீர்மானிக்கிற காலம் இது இல்லை. இதை எவரும் இந்த காலத்தை பிரயோசனப்படுத்தி எல்லைகளை எல்லாம் மாற்றி அமைக்கிற விடயங்களை ஈடுபடக்கூடாது. அப்படி எல்லை மாற்றங்கள் வரணும் என்று சொன்னால் அது சரியான முறையில் இங்குள்ள மக்கள் மத்தியில் தெளிவாக அதற்கு பேசப்பட்டு இங்குள்ள அனைத்து தலைவர்களும் அனைத்து அரசியல் பிரதிநிதிகளும் இதற்கு சரியான முடிவெடுக்கிறதுக்கான ஒரு காலம் உருவாகணும். நாங்கள் அது மட்டும் இல்லாமல் கிழக்கு மாகாணத்துக்குள்ளதான் இதற்கான முடிவுகள் எடுக்கப்படும். இந்த முடிவுகள் வெளியில் எடுக்கப்பட முடியாது. ஸோ இது என்னுடைய ஒரு முக்கிய அபிப்பிராயம். இன்றைக்கு கிழக்கு மாநிலத்தில் இருக்கிற சவால்கள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பொறுத்த மட்டுக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பல மாற்றங்கள் கடந்த நீங்க வரலாற்றோட ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள பல மாற்றங்கள் இந்த கட்சிக்குள்ள வந்திருக்கு. நான் கூறவில்லை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோ இலங்கையோ ஜனநாயகத்தின் மறுபக்கம் நான் கூற வரல. ஆனால் மாற்றங்கள் நிச்சயமாக கடந்த 4-5 வருடங்களாக நான் கட்சியில் சேர்ந்த காலத்துக்குள்ளேயே பல மாற்றங்களை நான் கண்டு கொண்டிருக்கிறேன். முக்கியமாக தமிழ் மொழி பாவனையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் நான் கட்சியில் போய் சேர்ந்த காலத்தில் சிங்களம் மொழியில் தான் எல்லா விடயங்களும் நடக்கும். அதுக்கு மொழிபெயர்ப்பு இருந்தது கிடையாது. ஆனால் இன்றைக்கு நான் என்னுடைய எந்த கூட்டங்களாக இருந்தாலும் மொழிபெயர்ப்பு இருக்கு. எனக்கு சிங்கள மொழி வராது, ஆனால் மொழிபெயர்ப்பு எல்லா கூட்டங்கள்லையும் இருக்கு. அது எங்களுடைய கட்சியில் உள்ள பொதுக்குழு கூட்டமாக இருக்கட்டும், இல்லது வெவ்வேறு பிரதேசங்கள் நடக்கிற கூட்டங்களாக இருக்கட்டும், அது நடக்குது. இது ஒரு மாற்றம். ஆனால் உண்மையாகவே இலங்கையில் அரசியல் மாற்றம் வரணும் என்று சொன்னால் அந்த அரசியல் மாற்றத்தில் எல்லா சமூகங்களையும் சேர்த்து இழுத்து கொண்டு போய் தான் அந்த மாற்றங்களை கொண்டு வர முடியும். எந்த சமூகத்தையும் தள்ளி வைத்து அல்லது அழுத்தம் கொடுத்து எந்த மாற்றங்களையும் உருவாக்க முடியாதுன்றது என்னுடைய கருத்து. இரண்டாவது, நான் ஆரம்பித்த விடயம் முக்கியமாக நான் சொன்னேன், தேசிய அரசியல் கட்சிகளில் அரசியலுக்காக பலர் சேர்வது கிடையாது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தனர். ஆனால் அது மட்டும் இல்லாமல் தமிழர்களை பொறுத்த மட்டும் தமிழர்கள் தேசிய அரசியல் கட்சிகளையும் தமிழர்களோட பிரதிநிதித்துவம் இருக்கணும் என்றதை எதிர்பார்க்கிறோம் நான். ஏனென்று சொன்னால் அப்பதான் அந்த கட்சிகளுக்குள்ள கருத்துக்கள் கொள்கைகள் முன்வைக்கப்படக்குள்ள தமிழர்களுடைய கருத்தும் அந்த கட்சிகள் முன்வைக்கிற கொள்கைகளை பிரதிபலிக்கும். சிலர் சொல்லுவாங்க தமிழர்கள் எல்லாம் ஒரு குரலோட தமிழ் தேசியத்தோட பேசணும் சொல்லி. அப்படி பேசினால் தமிழர்கள் ஒரு ஆட்டு மந்தைகள் அல்ல. தமிழர்களுக்கும் ஒவ்வொரு தமிழர்களும் ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கும். அந்த ஜனநாயக மரபுகள் தமிழர்கள் மத்தியில் இல்லாமல் போனதால தான் தமிழர்களுடைய அரசியல் தெளிவில்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னுடைய அபிப்பிராயம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 70களில் இருந்த ஆக்கள் ஒரு சாதாரணமாக எங்களோட வீட்டில எல்லாம் நடந்த சம்பவங்கள் 80களில் எனக்கு ஞாபகம் இருக்கக்குள்ள இந்த துரோகி என்ற பட்டம் தேசிய அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் சும்மா இலகுவாக சொல்லப்படும். அதுதான் பிற்காலத்தில் பலர் துரோகிகளாக வர்ணிக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள். ஏனென்று சொன்னால் அந்த துரோகி தியாகின்றது ஒரு கவனமாக சொல்லக்கூடிய விட நான் உயர்தர இது படிக்கக்குள்ள சட்டம் எனக்கு லா படித்து கொண்டிருக்கக்குள்ள ஒரு விடயம் சொல்லுவாங்க என்றால் லா இஸ் டிஃபைன்ட் பை ஸ்பேஸ் அண்ட் டைம். அதாவது சட்டம்ன்றது நேரத்தாலும் இடத்தாலும் நிர்ணயிக்கப்படுற ஒரு விடயம். ஒரு காலப்பகுதிகளில் எது சட்டமாக இருக்குது, இன்னொரு காலப்பகுதிகளில் அதே சட்டம் இல்லாமல் போயிடும். அது சட்டத்துக்கு எதிரான ஒரு விடயமாக போயிடும். அதே போல ஒரு சட்டம் ஒரு பிரதேசத்தில் இருக்கிற சட்டம் இன்னொரு பிரதேசத்தில் அது இல்லாமல் இருக்கும். ஆகையால துரோகி தியாகின்றது ஆரப்படுத்துது. ஒருவனுடைய துரோகின்னு ஒருவனுடைய தியாகி.
ஆனால் இதை அறியாம எங்களுடைய சமூகத்துக்குள்ள கடந்த முக்கியமாக 70களில் அந்த எங்களுடைய முக்கியமாக தந்தை செல்வநாயகத்தினுடைய தலைமைத்துவத்திலிருந்து இளைய தலைமைத்துவம் இளைய தலைவர்கள் வந்து பொறுப்பேற்ற பிறகு அந்த இப்படியான முக்கிய விடயங்களை அவங்க கவனிக்கல. அதனால வந்த பிரதிபலன் வந்து தமிழ் சமூகம் நல்ல ஆரம்பிச்சிருக்கு. எத்தனையோ பேர் துரோகிகளாகவும் தியாகிகளாகவும் செத்துருக்கிறாங்க.